இப்படி எல்லாம் கஷ்டப்படுற என்ன தானே நடிச்சிருக்கிற பாவி முதல்ல அப்படியே தவளை தூக்கி வச்சு ஆடுறாண்டி இப்ப பாரு வாயில கடிச்சிட்டு வர அது கஷ்டப்பட்டு ஆடுறான் மயக்கம் போட்டு வீழ்ச்சான் போட்டாங்க பாருமா யாரு சொல்லிட்டா ஆட கட்டி ஆடுகிறா மாத்திரம் குட்டாதிக்கு ஆடுங்க ரொம்ப சாப்பிட ஆடுகிறான் நான் மட்டும் என்ன பண்ண நீ கீழே அண்ணா மேல அண்ணா ஆமா ஆமா அவன் ரொம்ப நேரமா கேட்டுங்கிறான் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் சால் குதிக்கியா உன்ன 1 மணி நேரம் தப்பினால வரும் அது 3 மாதம் சரியா இருக்குதா பாவியா சரியா பணம் மூட்டை ஆகுறானா பணம் மூட்டை ஆகுனா ஆமா இதுக்கெல்லாம் இருக்குது நீ உள்ள போனா நான் வந்து புள்ள தரேன் சிறப்பான நாட்டியம் அழகான நாட்டியம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதை காவல் எல்லையிலே விட்டு
எங்களை வரவேற்பு செய்கிறேன். எதற்காக அப்பா அது விரிவாக அழைத்திருக்காங்க? அது எதுவும் இல்லப்பா, இந்த ஊர்ல சரக்கு விற்கிறதுக்கு தான் கூட்டம். சரக்கு வாயால சொல்லாது. மகனே, எதற்காக உங்க இருவரும் அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அப்பா? எனக்கோ வயதாகிவிட்டது. உங்களுக்கு உண்மைதான். வயதாகிய காலத்திலே இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டை யார் பார்ப்பது பொறுப்பு? இது உண்மைதான ஐயா? கோப்பா செத்துட்டாருன்னா யார் பாக்குறது? ஏன்டா அவசரம்? நல்ல வார்த்தை வரல உனக்கு. குத்துக்கு நடக்கிறாரு எங்க அப்பா. எங்க அப்பா ஆட்சியில என்ன குறை இருக்கிறது? அப்படித்தான் தெரிஞ்சு உனக்கு. நாட்டிலே பார்த்தேனா அவருக்கு இந்த நாட்டு பொறுப்பை உன்னிடத்துல ஒப்படைக்க வேண்டியது அப்பாவுக்கு பல காலமா ஆசை. ஆமா, இந்நாட்டு பொறுப்பை நான் ஏற்று சிம்மாசனத்திலே அமர்ந்து செங்கோலை ஏந்தி நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய 4 பதியும் கடைபிடித்து இந்நாட்டை நான் மகனாக ஆட்சி செய்ய வேண்டுமா? அப்பா நிறுத்துங்களப்பா, எனக்கு என்ன வயதாகி விட்டது. இப்பதான் அயல்நாட்டு சென்றேன், பட்ட படிப்பை முடித்தேன், தாயகம் இப்போதுதான் வந்திருக்கின்றேன். எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை. ஐயா அப்பா தான் சொல்றாரு, ஓத்துக்க. ஒத்துக்க நல்ல சொல்றாங்க, நல்ல விஷயம் ஓத்துக்கோ. ஒத்துக்குப்பா. அப்பா காலைல பரோட்டா போட போனோம். பரோட்டா அறிவி, ஒத்துக்கு சீக்கிரம் போயிட்டு எங்க மகனே, எங்க இருவருக்கும் வயசாயிடுது. அதனால இந்த பொறுப்பை உன்னிடத்துல ஒப்படைக்க வேண்டும் தான் எங்களுக்கு பல காலமா ஆசை. மகனே, எதற்காக உன்னை அழைத்தேன்? எதற்காக? இந்த காரணத்துக்காக தான் உன்னை அழைத்தேன். அதுக்கு முன்பதாக என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அதுவோ தெரிகிறது, யார் தெரியுதா? இந்நாட்டு பணத்தளபதி. பணத்தளபதி. ஆமா, அவரை அழைத்து உங்களை அழைத்து உங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அப்படியா? அயல்நாடு சென்றீர்களே, சிறப்பாக முடித்து அனைத்து பட்டங்களையும் தேர்வுகளும் பெற்றுவிட்டேன். உங்களை அயல்நாட்டுக்காக அழைத்து வந்தது தெரியுமா? அதற்காக உன் தந்தைக்கு வயதாகி விட்டது. ஆமா, இந்த நாடு நமக்கு அழைத்துமே தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, இந்த சிம்மாசனத்தை அமர வேண்டும். ஆள வேண்டும், நாட்டை நீங்க ஆள வேண்டும். அதற்காக இந்த மலர் மாலையை மண்ண பொன்னாடியானே. நிறுத்தணும். நீ யாரடா? சிங்கள நாட்டிலே பிறந்து வாழ வழி இல்லாமல் என் நாட்டுக்கு பிழைக்க ஓட்டோட ஓடுவது நாயினி. இரு ஜாதிக்கு பிறந்தவன், கேவலம் செருப்புக்கு நிகராக இருப்பவனை ஒரு கரத்தால் எனக்கு மலமாலை சொல்வதா? போதும் நிற்கடா, தேடி போகிறேன். மகனே, சத்தியமா நான் கரண்ட்ல கை வச்சு யார் அவரு? அசா, மகனே, இவர் யாரு தெரிகிறதா? யாரப்பா? ஒரு நேரத்தில் எனக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்கும் போது அந்த இடத்தில் ஓடி வந்து காப்பாற்றி நிறுத்தினவர் அவர்தான். நீங்க சொல்லும் வார்த்தை உண்மையாக இருக்கலாம், உங்கள் உயிரை அவர் பாதுகாத்திருக்கிறார். அதற்காக அவரிடம் மன்னிப்பிக்கல. அதற்காக நாட்டிலே பதவி போட்டு கொடுத்திருக்கீங்க. அதுதான் உண்மை. ஆகினால் அவன் கரத்தால் எனக்கு மலர் மாலை சூடுவது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அப்படி அவன் கரத்தால் தான் மலர் மாலை சூடிக்கொள்வது என்றால் அதுவே இருக்குதான். மகனே, சொல்வதை கேளு. அவனிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். யார்? நாட்டு இளவரசர்கள். வேண்டாம், விடுங்க. இல்லை இல்லை, அவர் யார்? அவர் நான் கூட்டி வளர்த்த இளவரசர். அவர் ஆமா, கேட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்படி கிடையாது. எனக்கு முன்பதாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்பா வேண்டாமா? இவர் மூத்தவப்பா. அதனால உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? வயதாகி விட்டதே, புத்தி கெட்டு போச்சா? அவன் யாரப்பா? நம்ம கொடுக்கும் ஊதியத்தில் வயிறு பிழைக்கக்கூடியவன் அவன். அவனிடம் நீ நாட்டு இளவரசன் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? ஒருபோதும் நடக்காது, நடக்கவும் சம்மதிக்க மாட்டேன். மகனே, இதற்காக உனக்கு இவ்வளவு நேரம் கூறுகிறேன் தெரிகிறதா? என்னால் நாட்டை ஆள முடியாது, நீ தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பா, நான் படித்தவன், பண்புள்ளவன், பல நாடுகள் சுற்றியவன், தாயும் பிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மைக்கு மந்திரம் இல்லை என்று வேதங்கள் படித்தவன். அதனால் நீங்கள் சொல்லும் வார்த்தையை மீற மாட்டேன். உங்கள் வார்த்தையால் அவர்கள் மன்னிப்பு கேட்கின்றேன். ஏதோ அறியாதவன், புரியாதவன், சின்னஞ்சிறியவன் ஏதோ தவறாக பேசியிருந்தால் இந்த சின்னஞ்சிறியவனை மன்னித்து விடுங்கள். இளவரசே, சொல்வதை கேளுங்கள். மன்னிப்பு வேண்டாம், நான் தவறாக நினைக்கவில்லை. நீங்க மகனை போல நான் தூக்கி வளர்த்த நான் அல்லவா? நீங்க கேட்டு நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். இளவரசே, எப்போதும் பெரியவர் என்பது உண்மையாக நிரூபித்து விட்டீர்கள். அதுதான் பெருந்தன்மை. உங்களது பெருமை தன்மையை நான் பாராட்டுகிறேன். அப்பா, இப்போது இந்த மணி மூடியை சூட்டி இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் நகர்வலம் செல்ல வேண்டும், பல நாட்டை பார்க்க வேண்டும், மற்ற நாட்டு மன்னன் எப்படி ஆட்சி செய்கிறார் என்று பார்த்து வந்து இந்த மணி மூடியை சூடி இந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து இந்நாட்டை நான் ஆட்சி செய்கிறேன். நான் வரும் வரைக்கும் நாட்டை நீங்களே ஆட்சி செய்யுங்கள்.
நான் நகர்வலம் சென்று வருகிறேன். பட, 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 பட.